வந்திருக்கு எல்லாருக்கும் என்னுடைய காலை வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். First of all, I thanks the administrative team for giving this opportunity to participate in this convocation of the Gen Z kids. I think the Zen Alpha kids. So kids who were born after 2012 we call as Zen Alpha kids. அவங்க எல்லாருக்கும் என்னோட வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப நாள் கழிச்சு ஸ்கூல் ப்ரோக்ராம் வர்றது தான் ஃபஸ்ட் டைம். ஸ்கூல் முடிச்சப்புறம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இங்கே வந்திருக்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் பார்க்குறப்போ ஐ கோ டு மை ஓல்டு மெமரிஸ். ஓகே, இங்கே இந்த கான்வெகேஷன் வந்து ரொம்ப சிறப்பாக இருக்குது. ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. சின்ன சின்ன விஷயம் கூட பார்த்து ஸ்டெப் எடுத்து பண்ணியிருக்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆஸ் ஏ டாக்டர்ஸ் நிறைய ஹெல்த் அட்வைசர்ஸ் அது இது சொல்லி உங்களெல்லாம் போர் அடிக்க எனக்கு விருப்பம் இல்லை. சரியா, சும்மா வந்து கொஞ்சம் ஒரு மெமரிஸாக இருந்துட்டு போகலான்றதுக்காக தான் வந்திருக்கிறேன். அது சின்ன சின்ன ஸ்டோரிஸ் மாத்திரம் சொல்லி முடிச்சிக்கலான்னு ஆசைப்பட்றேன். ஒரு சின்ன ஸ்டோரி. ஃபெயிலியர் இஸ் எ ஸ்டெப்பிங் ஸ்டோன் டு சக்ஸஸ்ன்னுவாங்க. தோல்வியை வெற்றியின் முதல் படின்னு சொல்லுவாங்க. அந்த தோல்வியை வந்து எப்படியா வெற்றியாக மாற்றினவங்களோட சின்ன ஸ்டோரி வந்து தாமஸ் ஆல்வா எடிசன் பற்றி எல்லாருக்குமே தெரியும். எடிசன்ஸ் வந்து ஒரு பெரிய சயின்டிஸ்ட், ஒரு அமெரிக்கன் சயின்டிஸ்ட் அண்ட் பெரிய பிஸ்னஸ் மேன். அவர் வந்து 1093 இன்வென்ஷன்ஸை கண்டுபிடிச்சிருக்கிறாரு. அவர் கண்டுபிடிச்சதுலேயே ஒரு பெரிய விஷயம் எதுனா நம்ம யூஸ் பண்ணுற பல்பு, லைட் பல்பு. இந்த பல்பு கண்டுபிடிச்சி தான் ரொம்ப பெரிய விஷயம். இந்த பல்பை கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி அவர் வந்து ஃபெயில்டு 1000 டைம்ஸ், 1000 முறை அதை வந்து கண்டுபிடிக்கிறப்போ ஃபெயிலியரை ஃபேஸ் பண்ணியிருக்கிறாரு. எவ்ரி ஒன் கீப் ஆன் ஆஸ்கிங் ஹிம் வை யூ ஆர் கீப் ஆன் ட்ரையிங் ஆஃப்டர் திஸ் மெனி ஃபெயிலியர்ஸ்ன்னு கேட்குறாங்க. பட் ஹீ டோல்டு, நான் 1000 முறை ஃபெயிலியர் ஆகலை, 1000 முறை எந்த பொருளை பயன்படுத்தினா பல்பு எரியாதுன்றதை வந்து தெரிஞ்சுக்கிட்டேன்னு தான் வந்து சொன்னார். ஹி ஹஸ் டேக்கன் திஸ் அஸ் எ மோட்டிவ் அண்ட் இஸ் ஃபாலோ டு நெக்ஸ்ட் லெவல். ஓகே, அனதர் சின்ன ஸ்டோரி என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஹார்ட் ஒர்க் ஆல்வேஸ் மஸ்ட் பி ரிவார்டட். கஷ்டப்பட்டோம்னா அதோட பலன் வாண்ட் டு பி ஒரு வழியிலோ இன்னொரு வழியிலோ நம்மளை வந்து சேரும்ன்றதுக்கு ஒரு சின்ன உதாரணம். நமக்கு எல்லாருமே தெரியும், 2000 கிட்ஸ் இருந்தால் 2000 பிறந்தவங்களுக்கு நல்லா தெரியும். குரோர்பதின்னு ஒரு ப்ரோக்ராம் வந்து நடந்துட்டு இருந்தது. அப்போ ஸ்டார் டிவின்னு சொல்லுவாங்க, கான் பனேகா குரோர்பதின்னு சொல்லுவாங்க. அது அமிதாப் பச்சன் வந்து ஹோஸ்ட் பண்ணார். அந்த அமிதாப் பச்சன் ஹோஸ்ட் பண்ணதில் பார்த்தீங்கன்னா 25 ரவுண்ட்ஸ் இருக்கும். 25 ரவுண்டில் என்ன கேட்பாங்கன்னா, எம்சிக்யூ கொஷின்ஸ் கேட்பாங்க. ஒரு 4 சாய்ஸ் கொடுத்துருப்பாங்க. இதில் எது பெஸ்ட்டுன்னு நம்ம வந்து செலக்ட் பண்ணோம். அந்த 25 ரவுண்டை வந்து நம்ம வந்து கரெக்டாக ஆன்சர் பண்ணோம்னா யூஸ் டு கெட் 1 crore rupees. இப்போ வந்து அது ஒரு 100 கோடி ரூபாய்க்கு சமம். அப்போ 2000ல் 1 கோடின்றது. அந்த ப்ரோக்ராமில் வந்து ஒரு பையன் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறான். அந்த பையனோட பேர் வந்து ஹர்ஷவர்தன் நவேதே. அந்த ஹர்ஷவர்தன் நவேதே என்ன பண்ணுறான், 25 ரவுண்டு சக்ஸஸ்ஃபுல்லாக பார்ட்டிசிபேட் பண்ணி ஆன்சர் பண்ணி அந்த 1 crore rupees வந்து வின் பண்ணுறான். அவனை வந்து இன்டர்வியூ பண்ணுறாங்க. எப்படி சார் நீங்கள் இவ்வளோ கொஷின்ஸ் இவ்வளோ கரெக்டாக அக்யூரேட்டாக ஆன்சர் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு. அப்போ அந்த ஹர்ஷவர்தன் நவேதே சொல்கிற, அப்படி சார் நான் வந்து ஐஏஎஸ்க்காக ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தேன். ஐ ஸ்டடிட் மெனி டைம்ஸ், ஐ ஃபெயில்டு மெனி டைம்ஸ். ரொம்ப வந்து டிஸப்பாயிண்டடாக இருந்தேன். அப்போ தான் எனக்கு இந்த ஃபங்க்ஷனில் பார்ட்டிசிபேட் பண்ணுற ஒரு சான்ஸ் கிடச்சிது. இந்த ப்ரோக்ராமில் அவங்க நான் படித்த புக்கிலேருந்து தான் அந்த கொஷின்ஸ்லாம் எடுத்திருந்தாங்க. அதனால் என்னால் ஈஸியாக அதை வந்து ஆன்சர் பண்ண முடிஞ்சுது அப்படின்னு வந்து சொன்னால். அப்படி அவர் ஐஏஎஸில் சக்ஸஸ் ஆகலையானாலும் அவரோட லைஃப்பில் அவர் வந்து சக்சீட் ஆகிட்டார். அவர் ஐஏஎஸ் ஆகிருந்தாலும் 1 கோடி ஒரே டைம் சம்பாதிச்சிருப்பாரான்னு சந்தேகம்தான். ஆனால் அவருக்கு நெக்ஸ்ட்டில் நிறைய நல்ல விஷயம்லாம் நடந்திருக்கு. எஸ் பிகேம் ஏ சிஇஓ ஆஃப் ஜேடபிள்யூ ஸ்டீல்ஸ். ஜேடபிள்யூ ஸ்டீல் என்ற கம்பெனியோட சிஇஓவாக மாறினார். ஒன்று. ரெண்டாவது, ஒரு சினிமா ஆக்டரை கல்யாணம் பண்ணிவிட்டு ஒரு சக்ஸஸ்ஃபுல் மேனாக இப்போ வந்து இருக்கிறாரு. ஓகே, எப்படியும் டாக்டராக இருந்தால் ஒரு சின்ன டிப்ஸை வந்து சொல்லிட்டு போனோன்னு ஆசைப்படுவோம். ஆஸ் ஏ டாக்டர் ஒரு சின்ன டிப் மட்டும் நான் சொல்லிடுறேன். ஒரு 1 to 9ன்னு வச்சுப்போம், இல்லை 9 to 1ன்னு ஃபாலோ பண்ணுவோம். 9 ரோல் நம்பர் 9 to 1ன்னு வச்சு ஃபாலோ பண்ணுவோம். நம்ம டெய்லி லைஃப்பில் வந்து அட்லீஸ்ட் ஒரு 9000 ஸ்டெப்ஸாவது நம்ம நடக்கிற மாதிரி நம்ம வந்து பார்த்துக்கணும். 8 டம்ளர் தண்ணியாவது குடிக்கிற மாதிரி டெய்லி நம்ம வந்து நம்மளை வந்து பார்த்துக்கணும். 7 மணி நேரம் கண்டிப்பாக நம்ம வந்து தூங்கிடணும். 7 மணி நேரம் தூங்கலைன்னா அதான் ரிப்பேரிங் மெக்கானிசம். நம்ம உடம்புல டேமேஜ் ஆகிற எல்லா பொருளையும் சரி பண்ணுறதுக்கு அடிக்கவே டைம் தேவை. அதுதான் வந்து 7 மணி நேரம் கண்டிப்பாக நம்ம தூங்கிடணும். ஒரு 6 நிமிஷம் ஒரு மெடிடேஷன், ஒரு யோகா அது மாதிரி ஏதாவது பண்ண பழகணும். 5 times ஆகுது சர்விங்ஸ் ஆஃப் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ். நம்ம பழத்தையோ ஏதாவது காய்கறியோ பழத்தையோ ஏதாவது ஒரு 5 டைமாவது ஒரு நாளைக்கு சாப்பிட்ற மாதிரி நம்ம வந்து பார்த்துக்கணும். அந்த ஃபைபர்ஸ் ரிச் ஃபுட்டு தான் இப்போ நிறைய பேஷண்ட்ஸ், நிறைய பேர் கேன்சர் அது இதுன்னு நிறைய பிரச்சனைகளால் வந்து கஷ்டப்படுறாங்க. அந்த பிரச்சனையிலேருந்து வெளியே வர்றதுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கிறது இந்த ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் தான். வேலை செய்கிற டைமில் அட்லீஸ்ட் 4 times இன்டர்வல் பிரேக் எடுக்கணும். வேலை செய்கிறப்ப கண்டினியூஸாக காலையிலேருந்து மதியானம் வரைக்கும், மதியானம் சாயந்தரம் கண்டினியூஸாக வேலை செய்யக்கூடாது.
இன்பிட்வீனில் ஒரு ஸ்மால் பிரேக்ஸ் 4 டைமாவது எடுக்கிற மாதிரி வந்து பார்த்துக்கணும். 3 டைம் கண்டிப்பாக சாப்பிட்ணும். காலை மதியம் நைட்டுன்றதை கண்டிப்பாக வந்து சாப்பிட்ணும். அந்த காலை உணவு நிறையா சாப்பிட்ணும், மதிய உணவு காலையில் பாதியாக இருக்கணும், நைட் ரொம்ப கம்மியாக சாப்பிட்டு படுக்கிற மாதிரி வந்து பார்த்துக்கணும். நைட்டு சாப்பிட்டு முடித்து 2 மணி நேரம் கழிச்சு தான் தூங்கணும். கடைசியாக அட்லீஸ்ட் ஒரு நாளைக்கு ஒரு எக்ஸசைஸாவது நம்ம வந்து பண்ணுற மாதிரி பார்த்துக்கணும். இது ரொம்ப மஸ்ட்டு. நான் ஆர்னிக்கு வந்தப்புறம் என்னோடய நேட்டிவ் திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட் பக்கத்தில் ஒரு சின்ன வில்லேஜில் ஒரு டவுன் தான் பள்ளிப்பட்டு. நான் படித்ததெல்லாம் வந்து சென்னையில் ஸ்கூலிங் படித்தேன், காலேஜ் கடலூர், அங்கேருந்து வேலூர் வந்துட்டேன். கவர்மெண்ட் சர்வீஸ் வந்துட்டு கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக்ட்லேருந்து திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக், அது மாதிரி வேறு டிஸ்ட்ரிக்டில் போயிட்டு வேலூர் டிஸ்ட்ரிக் முடிச்சுட்டு கடைசியாக இப்போ திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக் வந்திருக்கிறேன். இங்கே நெக்ஸ்ட்டு ட்ரான்ஸ்ஃபர் எங்கே வரும்னு தெரியாது. பட் ஐ ஒர்க் இன் ஸோ மெனி பிளேசஸ். நான் பாண்டிச்சேரியில் ஒர்க் பண்ணியிருக்கிறேன், கேரளாவில் ஒர்க் பண்ணியிருக்கிறேன், கர்நாடகா, சென்னை, இது மாதிரி நிறைய இடத்துல ஒர்க் பண்ணதில்லை. நான் பார்த்ததில் மற்ற டிஸ்ட்ரிக்டில் மற்ற இடத்துல இல்லாத இங்கே ஒரு பெரிய பிரச்சனை நான் திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக் ஆரணியில் வந்து நான் ஃபேஸ் பண்ணது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேஷண்ட்ஸ் வந்து சுகர்னால் கஷ்டப்படுறாங்க, டயபெட்டிஸ்னால் கஷ்டப்படுறாங்க. நிறைய பேர் யங்கேஜ் 20 வயசு தான் இருக்கும், 15 வயசு இருக்கும். ஒரு 3ஆம் கிளாஸ் படிக்கிற பொண்ணை கூட்டிகிட்டு வராங்க. இது மாதிரி நிறைய டைம் யூரின் போகுது சார், பாப்பா யூரின் போயிட்டு வந்தால் அது ஏரியா ஃபுல்லாக எறும்பாக இருக்குது சார் அப்படின்னு. பார்த்தா சுகர் ஹை 700 இருக்குது. என்னடா இது இவ்வளோ இதாக இருக்கேன்னு சொல்லிட்டு ஐ வாஸ் வெரி ஒண்டர்ட் அண்ட் அட்மையர்ட். என்னடா இது என்ன நடக்குது, என்ன பிரச்சனையே தெரியலையேன்னு சொல்லிட்டு தென் ஐ காட் இன்ட்ரெஸ்ட் இன் டயபெட்டாலஜி. அதுக்கப்புறம் டயபெட்டாலஜி படிக்கிறதுக்கு போயிட்டு வந்து அது வந்து டயபெட்டாலஜியை ப்ராக்டிஸும் பண்ணிகிட்ருக்கிறேன். இந்த ஏரியாவில் இந்த ப்ராப்ளம் வரதுக்கு என்ன கேட்டிங்கன்னா முக்கியமான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா லேக் ஆஃப் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ். யாருமே நம்ம வந்து ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ் வந்து அவ்வளோ வந்து ஃபாலோ பண்ணுறோம். எல்லாமே 2 வீலர் தான் யூஸ் பண்ணுறோம், பைக்கு, ஸ்கூட்டர், அது மாதிரி சைக்கிள் யாரும் யூஸ் பண்ணுறதில்ல. டைட் பார்த்திங்களா பெரும்பாலும் எல்லாமே வந்து கார்போஹைட்ரேட் ரிச் டயட். ஓகே, அரிசி வகையை சார்ந்த ஐட்டம் தான் நிறையா சாப்பிட்றதா ஒரு பெரிய ப்ராப்ளமாக நான் வந்து பார்த்தது தெரிஞ்சுது. ஓகே, அதுக்கடுத்து நம்மளோட ஹெல்த்துக்கு வந்து எல்லாருமே ஒரு முக்கியத்துவம் கண்டிப்பாக வந்து கொடுக்கணுன்றதை நான் வந்து ஃபீல் பண்ணுறேன். பெரிய ப்ராப்ளம் இப்போ முன்னாடியெல்லாம் நாங்கள் ஸ்கூல் படிக்கிறப்பெல்லாம் காலேஜ் படிக்கிறப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா காலேஜில் ஒரு தனி வார்டு இருக்கும். என்ன வார்டுன்னு பார்த்தீங்கன்னா ப்ரோட்டீன் அலர்ஜி மால் நியூட்ரிஷன்ஸ். அதாவது ரொம்ப வீக்கான குழந்தைங்கள வந்து தனியாக வார்டில் வச்சுருப்பாங்க. ரொம்ப எலும்புந்தோலுமாக அப்படியே நோஞ்சா மாதிரி இருப்பாங்க அவங்கள. அந்த வார்டு தான் வந்து அங்கங்கே ஒவ்வொரு கியூபிக்கெல்லாம் வச்சுருப்பாங்க. ஆனால் இப்போ பெரிய ப்ராப்ளம்னு பார்த்தீங்கன்னா ஒபிசிட்டி. எல்லா குழந்தைங்களும் வந்து இருக்க வேண்டிய வெயிட்டை விட பல மடங்கு ஜாஸ்தியாக இருக்கிறாங்க, நிறையா சாப்பிட்றாங்க. இப்படி கம்ப்ளைண்ட்ஸோட நிறைய குழந்தைங்க வந்து வராங்க. இந்த ஒபிசிட்டி இஸ் கோயிங் டு பிகம் எ பிக்கஸ்ட் டிசீஸ் ஆர் மார்பிடிட்டி. ஓகே, இன்னும் கொஞ்ச நாள் ஆச்சுன்னா ஒரு பெரிய வியாதியாக வந்து வரப்போகுது. அந்த ஒபிசிட்டின்றது இப்போ வந்து நமக்கு சந்தோஷமாக இருக்கும், என் பையன் நல்லா சாப்பிட்றான், நல்லா முழுக்குன்னு இருக்கான். பின்னாடி அவன் சஃபர் பண்ண போகிறது நமக்கு வந்து இப்போ தெரியாது. அதனால் இந்த வெயிட் மேனேஜ்மெண்ட் வந்து ரொம்ப ரொம்ப வந்து முக்கியம். இந்த வெயிட் மேனேஜ்மெண்ட் பார்த்தா ரொம்ப வெரி சிம்பிள். நம்ம எவ்வளோ ஹைட் இருக்கிறோமோ அந்த ஹைட்டில் ஒரு 100 மைனஸ் பண்ணிட்டோம்னா அதுதான் நம்ம அடிக்குவேட் வெயிட்டாக நம்ம வந்து மெயின்டைன் பண்ணுற மாதிரி பார்த்துக்கணும். ஒருத்தர் 150 சென்டிமீட்டர் ஹைட் இருக்காருன்னா ஒரு 100 மைனஸ் பண்ணிட்டோம்னா அவரோட வெயிட் வந்து அரௌண்ட் 50 kg தான் அவர் மெயின்டைன் பண்ணுற மாதிரி பார்த்துக்கணும். ப்ளஸ் ஆர் மைனஸ் 5 kg நோ ப்ராப்ளம். பட் அவரே ஒரு 70-80 அப்படி இருந்தால் தான் அது ரொம்ப தப்பு. வெயிட் ரிடக்ஷன் வந்து ஒரு ஈஸியான திங்ஸ் கிடையாது. எல்லாம் வந்து எவ்ரி ஒன் யூஸ் டு ட்ரை. ஜிம்முக்கு போவாங்க, டைட்டிங் இருப்பாங்க, எக்ஸசைஸ் பண்ணுவாங்க, யோகா பண்ணுவாங்க. பட் தே யூஸ் டு ஃபாலோ ஒன்லி ஃபார் ஷார்ட் டைம். ஒரு 15 நாள், 20 நாள், ஒரு மாதம். ஓகே, ஒரு சிம்பிள் கேல்குலேஷன்ஸ். 1 கிலோ எக்ஸஸாக இருக்கிற வெயிட்டில் வந்து 7500 கிலோ கலோரி இருக்குது. அப்போது ஒரு நாளைக்கு நமக்கு தேவையானது வெறும் 2500 கிலோ கலோரி. நம்ம 1 கிலோ வெயிட் குறைக்கணும்னா அப்ராக்சிமேட்டாக 5 நாள் ஃபுல்லாக பட்னியாக இருக்கணும். இப்போ நம்ம இருக்க வேண்டிய வெயிட் 50 கிலோ, நம்ம வந்து 60 கிலோ இருக்கிறோன்னா 10 கிலோ குறைக்கிறதுக்கு ட்ரை பண்ணோம்னா அப்போ 50 நாள் பட்னியாக இருந்தால் தான் நம்ம ஐடியல் வெயிட் வந்து வர முடியும். 50 நாள் பட்னியாக இருந்தால் என்ன ஆயிடுவோம்? செத்துருவோம். சரியா? அப்படியே செத்துருவோம். அதனால் நெவர் ட்ரை டு ரெடியூஸ் யூர் வெயிட் வித் ஷார்ட் டைம். ஓகே, ஒரு கோலாக வச்சு லாங் டேர்மில் ஒரு மாதத்தில் 3 கிலோ வெயிட் குறைக்கிறேன், 1 இயரில் வந்து 25 kg குறைக்கிறேன்னு லாங் டேர்ம் கோலை ஃபாலோ பண்ணுறது வந்து ரொம்ப நல்ல விஷயம். ஸோ மெனி கிரிட்டிசைசஸ் வி யூஸ் டு ஃபாலோ இன் அவர் சொசைட்டி. நம்ம மேலே நிறைய கிரிட்டிசைசஸ் வரும், நிறைய பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் அண்ட் நெகட்டிவ் கமெண்ட்ஸ் யூஸ் டு கமெண்ட். அதை நம்ம ஒவ்வொரு விஷயத்தை ஒவ்வொரு மாதிரி பாசிட்டிவாக நெகட்டிவாக எடுத்துக்கிறதால நம்மக்கிட்ட தான் இருக்குது. ஒரு சின்ன ஸ்டோரி. அகெயின் கெவின் கார்ட்டர்ன்றது வந்து ஒரு ஃபோட்டோகிராஃபர். அவர் ஃபோட்டோகிராஃபர்னால் அவர் சவுத் ஆஃப்ரிக்காவில் வந்து ஒரு ஃபோட்டோகிராஃப் சொசைட்டியில் ஒர்க் பண்ணுறாரு. ஒரு பெஸ்ட்டு ஃபோட்டோகிராஃபி எடுக்கணுன்றதுக்காக அவங்களோட டீம் வந்து ஒரு பேங்க் கிளப்புன்னு ஒரு கிளப்பில் ஒர்க் பண்ணுறாரு. அவர் அமுச்சு விட்றாங்க. ஈவென் டு சவுத் ஆஃப்ரிக்கா. அந்த சவுத் ஆஃப்ரிக்காவில் போயிட்டு அவர் வந்து பார்த்துட்டு இருக்கிறாரு, நிறைய விஷயத்தை ஃபோட்டோ எடுக்கிறாரு. ஒரு விஷயம் பார்த்தா அவருக்கு வந்து அவர் அட்ராக்டிவாக இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ சவுத் ஆஃப்ரிக்காவில் ரொம்ப பட்னி, வறுமை அதெல்லாம் ரொம்ப ஜாஸ்தி.
ஒரு குழந்தை பசியால் வந்து சோர்ந்து கிடக்குது. அந்த குழந்தையிலேருந்து ஒரு 5 மீட்டர் தள்ளி ஒரு வல்ச்சர் கழுகு வந்து அதை வெயிட் பண்ணுது, அந்த குழந்தைய அட்டாக் பண்ணி சாப்பிட்றதுக்காக வெயிட் பண்ணுது. எஸ் டேக்கன் திஸ் ஃபோட்டோகிராஃபி இஸ் ஓன் த ப்ரைஸ். அவருக்கு வந்து என்ன கொடுத்தாங்க, புலிடைசர்ன்ற ஒரு அவார்டு வந்து கொடுத்தாங்க, பெஸ்ட் ஃபோட்டோகிராஃபி அப்படின்னு சொல்லிட்டு. திஸ் வாஸ் பப்ளிஷ்ட் இன் சவுத் ஆஃப்ரிக்கா. இது நடந்துருச்சு. பட் த சேம் ஃபோட்டோகிராஃபர், அந்த சேம் ஃபோட்டோகிராஃபி வந்து பப்ளிஷ்ட் இன் நியூயார்க். ஓகே, ஒரு கல் நஞ்சம் படித்த மனுஷன் ஒரு குழந்தைய கழுகு கடிக்க போகுது அடிக்க போகுது, அதை காப்பாற்றாமல் இவன் வந்து பொறுமையாக அந்த குழந்தை எப்போ வந்து அந்த கழுகு கடிக்க போகுது வெயிட் பண்ணி பார்த்துருக்கான் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து கிரிட்டிசைஸ் பண்ணி தி அவர் ரிட்டன் த ஸ்டோரி. இந்த ஸ்டோரி படித்த அந்த மனுஷன் என்ன பண்ணார், இமீடியட்லி இஸ் கமிட்டட் சூசைட். என்ன பண்ணிட்டாரு, அது ஒரு சூசைட் பண்ணிவிட்டு இறந்து போயிட்டார். ஓகே, அட் தி ஏஜ் ஆஃப் 33. ஓகே, அவருக்கு பெரிய அவார்ட்லாம் கிடைச்சிது, இருந்தாலும் அந்த கிரிட்டிசைஸ் தான் அவரால் தாங்க முடியல. சேம் கிரிட்டிசைசம் நமக்கு எல்லாருக்குமே தெரியும். ஆல்ஃப்ரட் நோபல் ப்ரைஸு ஒரு ஃபீல்டில் வந்து நல்ல சக்ஸஸ்ஃபுல்லாக வரணும்னா அவங்களுக்கெல்லாம் கொடுக்குற ஒரு ஹையஸ்ட் ப்ரைஸ் வந்து வேர்ல்டு லெவலில் எதுன்னு பார்த்தீங்களன்னா நோபல் ப்ரைஸ். இந்த நோபல் ப்ரைஸ் வந்து யாரோட ஞாபகார்த்தமாக கொடுக்குறாங்கன்னா ஆல்ஃப்ரட் நோபல்ன்ற ஞாபகார்த்தமாக கொடுக்குறாங்க. ஹூ இஸ் தட் ஆல்ஃப்ரட் நோபல்? ஆல்ஃப்ரட் நோபல்ன்றவர் வேறு யாரும் இல்லை, டைனமைட் கண்டுபிடிச்சவர். டைனமைட்னா அந்த பாம்பு பிளாஸ்ட் பண்ண யூஸ் பண்ணுற ஒரு லிக்னைட்டிங் ஸ்டிக்கை வந்து கண்டுபிடிச்சவர் தான் ஆல்ஃப்ரட் நோபல். முன்னாடியெல்லாம் இந்த டைனமைட் எதுக்காக யூஸ் பண்ணுவாங்கன்னா மைனிங், இந்த சுரங்கத்தில் யூஸ் பண்ணுவாங்க, பாறைங்களை வெடிக்கிறதுக்காக யூஸ் பண்ணுவாங்க. பட் இந்த வேர்ல்டு வார் டைம் அப்போ என்ன பண்ணாங்க, பாம்பு பிளாஸ்ட் பண்ணி மக்களை சாகடிக்கிறதுக்காக யூஸ் பண்ணாங்க. அப்போது ஒரு நாள் அவங்க சகோதரர் வந்து உடல்நிலை சரியில்லாமல் இறந்துட்டார், ஆல்ஃப்ரட் நோபல் சகோதரர். ஆனால் அந்த நியூஸ் பேப்பர்ஸ்காரங்களும் என்ன நினச்சிட்டாங்க, ஆல்ஃப்ரட் நோபல் தான் இறந்துட்டாருன்னு சொல்லிட்டு என் மெர்ச்சன்ட் ஆஃப் டெத்து, ஓகே, இறப்பின் வியாபாரி இறந்துட்டாரு, உலகம் வந்து நல்ல விஷயத்தில் போக போகுதுன்னு எழுதிட்டாங்க. அவர் வந்து உடனே அதை படிச்சுட்டு நம்ம முன்னாடி இவ்வளோ புகழறாங்க, நம்ம இறந்தப்புறம் இவ்வளோ கீழ்த்தரமாக பேசுகிறாங்களேன்னு சொல்லிட்டு ரொம்ப மனசு வருத்தப்பட்டு எஸ் மேட் அவரோட சொத்து பற்றி எல்லாத்தையும் வந்து ஒரு நோபல் அசோசியேஷன் ஒரு ட்ரஸ்டி ஆரம்பித்து அந்த ட்ரஸ்டியில் எல்லாத்தையும் எழுதி வச்சுட்டு இனிமேல் நல்ல விஷயத்துக்காக தான் என் பேர் ஞாபகமாக இருக்கணும்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ஃபீல்டில் யாரெல்லாம் பெஸ்ட்டாக வராங்களோ அவங்களுக்கு இந்த ப்ரைஸை கொடுக்க சொல்லி அவர் வந்து இறந்து போகிறாரு. இதுதான். நெக்ஸ்ட் ஒரு சின்ன ஒரு பாட்டோடு இந்த செஷனை முடிச்சுக்கிறேன். என்னோட இது பாரதியார் ஒன்றும் டாக்டர் கிடையாது, பட் எஸ் டோல்டு ஒரு அவரோட பாட்டிலேயே வந்து நமக்கு தேவையான குழந்தைங்களுக்கு தேவையான எல்லா அட்வைஸும் சொல்லியிருப்பார். ஓடி விளையாடு பாப்பா, நீ ஒழுந்திருக்கல ஆகாது பாப்பா, கூடி விளையாடு பாப்பா, ஒரு குழந்தையை வையாதே பாப்பா, காலை எழுந்தவுடன் படிப்பு, பின்பு கனிவு கொடுக்கும் நல்ல பாட்டு, மாலை முழுவதும் விளையாட்டு என்று வழக்கப்படுத்தி கொள்ளு பாப்பான்னு சொல்லிட்டு. அவர் டாக்டர் கிடையாது, பட் அவர் சொல்கிறது எல்லாமே நம்ம கண்டிப்பாக ஃபாலோ பண்ணால் நம்மளோட ஹெல்த்து எல்லாமே வந்து நல்லாயிருக்கும். கண்டிப்பாக வந்து எல்லாரோட இப்போ இந்த விளையாட்டுன்றது ரொம்ப கம்மியாயிடுச்சு, அதுவே வந்து ஒபிசிட்டிக்கு ஒரு காரணமாக போயிடுச்சு ஒன்று. ரெண்டாவது வந்து நம்ம படிக்கிறதுல ஒரு நிறைய வந்து மாற்றங்கள்லாம் வந்துருச்சு. என்ன பண்ணுறாங்கன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் தே யூஸ் டு ஸ்டடி நைட் டைம். காலையில் நைட் ரொம்ப நேரம் படிப்பாங்க, பட் காலையில் எழுந்து படிக்க மாட்டாங்க, காலையிலேருந்து அப்படியே ஸ்கூலுக்கு வந்துடுவாங்க. அதனால நிறைய பேக்லாக்ஸ் இருக்குது. நம்ம நைட் என்ன படிக்கிறோமோ அதை காலையில் படிக்கிறப்போ இட் வில் கோ டு அவர் ஷார்ட் டேர்ம் மெமரிலேருந்து லாங் டேர்ம் மெமரிக்கு போயிடும். ஓகேங்களா, ஷார்ட் டேர்ம் மெமரிலேருந்து படித்தோடனே அதை ரீகால் பண்ணி எழுத முடியும். ஒரு 10 நாள் கழிச்சு கேட்டால் நமக்கு ஞாபகமே இருக்காது, மறந்து போயிடும். ஸோ இஃப் வாண்ட் டு கன்வெர்ட் தி ஷார்ட் டேர்ம் மெமரி இன்டு லாங் டேர்ம் மெமரி, நம்ம என்ன பண்ணணும், காலையில் நைட்டு படித்ததை அப்படியே காலையில் மறுபடியும் படிக்கணும். அந்த வீக் ஃபுல்லாக படித்தா அந்த வீக் எண்டில் ஒரு தடவை படிக்கணும். அதனால தான் அந்த காலத்தில் தான் வீக்லி டெஸ்ட்டு, மந்த்லி டெஸ்ட்டு, ஓகே, டேர்ம் டெஸ்ட்டு, அப்புறம் ஆனுவல் டெஸ்ட்டுன்னு வச்சு ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தாங்க. இப்போல்லாம் அது எப்படி ஃபாலோ பண்ணுறாங்கன்னு எனக்கு தெரியல, நான் ஸ்கூலோட டச் இல்லாதனால. ஓகே, அதனால் இந்த ஸ்டடீஸ் வந்து ரொம்ப ரொம்ப வந்து முக்கியம். விளையாடுறதும் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம எவ்வளோ விளையாடுறோமோ அவர் பாடி கெட்ஸ் ரிப்பேர்டு, ஓகே, அவர் பிரெயின் பிகம்ஸ் ஃப்ரெஷ். அதனால் வந்து நல்லா வந்து படிக்க முடியும், நல்லா மெமரி இம்ப்ரூவ் ஆகும். நிறைய ப்ராப்ளம், ஒரு குழந்தை சரியாக படிக்கலை, இல்லை சரியாக மெமரி இல்லை, சரியாக கான்சன்ட்ரேஷன் இல்லை, ஒரு மாதிரி இருக்காங்கன்னா ஆல்வேஸ் கோ ஃபார் ஸ்க்ரீனிங். கண்டிப்பாக ஒரு டாக்டரை கன்சல்ட் பண்ணி 8 ஃபுட் ஸ்க்ரீன் பண்ணி அந்த குழந்தைக்கு தைராய்டு ப்ராப்ளம் மாதிரி ஏதாவது இருக்கான்றதை வந்து தயவு செஞ்சு ஸ்க்ரீன் பண்ணிவிடுங்க. இப்போ இருக்கிற காம்படிஷன்ஸில் 99.9%க்கும் 99.5%க்குமே பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்குது. அதனால் எவ்ரி பேரண்ட்ஸ் டேக் அன் எஃபர்ட். என்ன அவன் குழந்தை கையில் என்ன பிரச்சனை இருக்கிறத கண்டுபிடிக்கிறதுல ஒரு எஃபர்ட் எடுத்து அதை வந்து ரெக்டிஃபை பண்ணால் ரொம்ப நல்லதாக இருக்கும். இந்த வாய்ப்பளித்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டீம்ஸ், பாலாஜி சார், பட் எவ்ரி ஒன், இங்கே இருக்கிற எல்லா கேதரிங்ஸ்க்கும் என்னோட தேங்க்ஸ், நன்றி தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ ஒன் ஆல்.